ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த டைமண்ட் கொஸ்டின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். தமிழ் மீடியத்துக்காக நம்ம பார்க்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதாவது 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேசியம் என்றால் என்ன, சரியா? அதுக்கப்புறம் இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவம் யாது? மிதவாத தேசியவாதிகளின் அதாவது இறைஞ்சுதல் கொள்ளை என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகள் மயமாக விளங்கிய தலைவர்களை கண்டறிக. அனிபெசன்ட் அம்மையாரின் வெளியிடப்பட்ட புத்தகம் மற்றும் வார இதழ்கள் யாவை? அதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் பற்றி விவரிக்கவும். இந்திய பணியாளர் சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பகிஷ்கரி ஹிர்தானி சபா குறித்து குறிப்புரைக. 2வது லாகூர் சதி வழக்கு பற்றி குறிப்புரைக. கேப்டன் மோகன் சிங் எவ்வாறு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அமைப்பை விளக்குக. அதுக்கப்புறம் சமதர்ம சமூக அமைப்பு, அதை பற்றி என்ன சொல்வது குறிப்புரையினோம். இது எல்லாமே 2 மார்க்கில் இருக்கக்கூடிய டைமண்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வரும்போது மெக்காலே கல்வி குறிப்பு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வினை உருவாக்குவதில் பத்திரிகைகளின் பங்கு என்ன? அதுக்கப்புறம் அவிப்பூர் குண்டுவெடிப்பு, சரியா? கலெக்டர் ஹாஸ் ஏன் வாஞ்சிநாதனால் கொலை செய்யப்பட்டார், சரியா? அது ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் தன்னாட்சியின் இரட்டை குறிக்கோள் என்ன? சென்னை தொழிற்சங்கத்தின் தாக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து குறிப்பு வரைக. மாற்றத்தை விரும்புபவர்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கப்புறம் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடந்த அதாவது சூசேட் எவ்வாறு திட்டமிட்டார்? 1921 நடந்த மலபார் கழகத்தை பற்றிய காந்தியின் கருத்து என்ன? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெறாத அமைப்புகள். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்க காரணம் என்ன? இந்திய அரசியலமைப்பின் தனிப்பட்ட தன்மைகள் யாவை? அதுக்கப்புறம் பஞ்சசீல கொள்கைகள் யாவை? இந்தியாவில் பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? இந்திய வேளாண்மையில் பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 3 மார்க்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கம் என்ன? பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற சமூக பொருளாதார காரணிகள் யாவை? தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் என்ன? லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள். ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வேறுபாடு தருக. விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் பங்கு என்ன? பகத்சிங்கின் அதாவது புரட்சிகர தேசியவாதம். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய இராணுவம் விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது? இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சி என்ன? சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் பற்றி குறிப்பு வரைக, சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா மற்ற கொஸ்டின்ஸ் நீங்கள் போகலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.